ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னா சார் வந்து சரி பண்ணணும், பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, ஆயிலாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை இன்றைக்கி வந்து சரி பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பொருளை வாங்கி போட்டாச்சு. ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சுன்னா வந்து ஒரு சில ட்ரிப்லாம் போக வேண்டியது இருந்துச்சு. ட்ரிப் மீன்ஸ் பர்சனலாக கொஞ்சம் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வேலையெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வாங்கின பொருள்லாம் கொண்டு போய் கொடுத்து அநேகமாக நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே வண்டி எடுத்துடலாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம வாங்கின பொருள்லாம். இந்த ஏர் ஃபில்ட்ரு, ஆயிலு, ரேசர் கிட்டு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பில்லு 2480. ஸோ இதாங்க நம்ம வாங்கினது 3000 கிட்ட. இந்த ஆயில் சில்லு எல்லாம் வந்தாச்சு. சரி, ரைட், ஓகேங்க. இதை நம்ம இப்போ எப்படி பொறுமையாக கொண்டு போகணுங்க, இல்லாட்டி கீழே விழுந்துடும். ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். நான் அங்கிட்டிருந்து என்னை பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு வரணும்ல, நான் அப்படியே கோர்ட்டுக்கு வர போகணுங்க. அதுதாங்க ஒரு இதுக்குன்னு தனியாக போய்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு உடஞ்சிருக்கு. சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக தான் அப்படி வச்சுருந்தேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொண்டு போகணும். இப்படி வச்சுருமா, இப்படி வச்சுருவோம். கரெக்டாக இருக்குது. ரைட், இந்த பவுச்சு எப்படிலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? ரைட், திரும்புறது இது விழுகாது. அந்த மேக்ஸிமம் இது பிடிச்சிக்குவோம். ரைட், ஓகே. பாருங்க, செம்ம சகதிங்க. ஆயில் லீக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? செம்மையாக லீக் ஆகிருக்கு. வாட்டர் வாஷ் வேறு கொடுக்கணும். வாட்டர் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுப்போங்க நம்ம வண்டியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி 2 வருஷம் ஆக போகுதுங்க. இந்த 2 வருஷத்தில் நான் ஒன்று கூட என்னது இந்த வண்டியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக போய் நான் ஒன்று கூட மாற்றது கிடையாது. எப்படின்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வேணா வாங்கி போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து நானாக செலவு பண்ணி வேணா போட்டிருக்கேனே தவிர, இந்த வண்டிக்கு உரியது போச்சு, இந்த பொருள் போச்சு, ஐயோ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றையுமே மாற்றினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு செலவு வந்திருக்கு. அப்புறமும் இது வந்து நானாக இப்போ அதுவாக வரல, நம்மளாக போய் பண்ணிக்கிட்டது தான். ஒருத்தர் ஊடையில் வந்து அடித்து அந்த ஆக்சிடென்ட்னால. ஆனால் பரவாயில்லைங்க, பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பார்த்து நினச்சா ஓட்டலாம். பட் எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு கிடையாது. எதுக்கு ரொம்ப மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் மாற்றலாம்னு வந்துட்டேன். இன்ன வரையுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க ஓடுது வண்டி. அது பாட்டுக்கு ஓடுது, பிரச்சனை இல்லாமல். நேற்றுலாம் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். செயின் டைட்டு மட்டும்தான் வச்சுட்டு போயிட்டு வந்தேன். அது பாட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. பட் அதுவும் நிறைய வாங்கி வைக்கணும். என்கிட்ட என்னென்னா, நான் வந்து இதை வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதுதான் நம்மகிட்ட ஒரு சிக்கல். மெயின்டைன் பண்ணுறது மீன்ஸ் இந்த செயின் மெயின்டெனன்ஸ். அதை தான் சொல்கிறேன். ஆயிலெலாம் கரெக்டாக மாற்றிடுவேன். கரெக்டாக 2500-3000 கிலோமீட்டர் தான், அதுக்குள்ளே மாற்றிடுவேன். பட் இந்த செயின் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ண மாட்டேறேன். அதுதான் என்கிட்ட ஒரு பெரிய டிஃபால்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாவோடு இருக்குன்னு கூட சொல்லலாம். யாரா பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு. பட் நம்மளுக்குன்னு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது தான் அது நம்மளுக்கு வந்து அது தோணுது, ஐயோ செயின் வேறு ப்ராப்பராக இல்லையே, மெயின்டைன் பண்ணலையே அப்படின்னு. ஸோ அதை தப்பாக பண்ணக்கூடாது. இனிமேல் அதான் ஒரு செயின் லூப் ஒன்று வாங்கி வச்சுக்கணுங்க. வாங்கி வச்சு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸ்ப்ராக்கெட் மாற்றுற வரையும் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கூட மாற்றிக்கலாம். இப்போ என்னென்னா, என் ஃப்ரெண்டை வேறு கூப்பிட்ருக்காங்கன்ட்டு வருவான். வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு நம்ம ப்ளூஏஞ்சலை விட்டுட்டு, சார் வருத்தமாக தான் இருக்குது, 2 நாள் பெரிய போகிறோம். சார் ரைட், ஓகே, நீ சரி பண்ணோன்னா நீ விட்டு தானே வரணும். விட்டு வருவோம், சரி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறமும் நிறைய உள்ள டஸ்ட்டெல்லாம் வேறு இருக்குங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கார்பரேட்டர்லாம் மாற்றி, கார்பரேட்டர்ன்ற பாருங்கள், ஏர் ஃபில்டர் மாற்றிட்டு வரணும். ஏன்னா ஏர் ஃபில்டருமே நிறைய டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம் ஆகிடுச்சுல, இப்போ அதெல்லாம் டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் மாற்றணுங்க. ஸோ அதனால தான் ஏர் ஃபில்டரும் சேர்த்து வாங்கிட்டேன். நல்லா வாட்டர் வாஷ் பண்ண சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவோம். நம்ம வண்டி நல்லா புதுசாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பைக் இது கேட்டு வச்சுருக்காங்க. இந்த திறந்துருக்காங்களா என்னன்னு தெரில. மணி
இந்த இடத்துல ஒரு பைக்கு இதான் அப்கிரேடுன்னு சொல்லி இருங்க பாட்டு போகுமா அந்த இடத்த. ஸோ இந்த இடத்த பாட்டு இதில் இந்த போபோ சார்ஜர் இருக்கான்னு கேட்டு போகலாம். அண்ணா இங்கே சரி நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். பிரதர் போபோ சார்ஜர் வச்சுருக்கீங்களா? ஆ வேறு ஏதாவது போபோ ஸ்டைல் தான். ஆனால் வித்தவுட் சார்ஜர். வித்தவுட் எனக்கு வித் சார்ஜர் தான் வேணும். சார்ஜர் இல்லை, எக்ஸ் டைப் தான் இருக்குது. எக்ஸ் டைப்பா? இது போயிடுதே சீக்கிரமாக மழையில் நனைஞ்சு. இதை தான் இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கேன். இது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிக்கிங்களா அந்த கடை? இல்லை, ஒரு 3 மாதம் இருக்கும். அதுதான் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் சரி ரைட் பிரதர், ஓகே. ஆர்எஸ்க்கு எதுவும் இது பின்னாடி எதுவும் மாட்டுற மாதிரி எது வச்சிங்களா? இந்த கார்டு இந்த மாதிரி ஆர்எஸ்க்கு வரவே வராது. இல்லை வரும் நாங்கள் வரும், ஆனால் வந்து உங்கள் இன்ஜின் போல்டில் எல்லாமே உட்காரும். ஆமாம். எடுத்து கொடுக்க நான் ரெடி. எடுத்து கொடுக்க நான் ரெடி. இருக்கா? அது வருமா? நான் உங்களுக்கு வேணும்னா நான் எடுத்து கொடுத்துட்றேன். எவ்வளோ வரும் அதுக்கு? அது வந்து ஒரு 3200 வரும். அப்படிங்களா? அதுக்குள்ளே வரும். வேணும் அது வாங்கினா. இந்த பின்னாடி அந்த இது கிரில் செட்டப் இருக்குல்ல, அந்த இதுவும் ஒன்று செட் பண்ணணும். அது இதில் வருமா? அது ட்ராக்கா? டாப் ரேக்கா? டாப் ரேக்கு. டாப் ரேக் இந்த வண்டிக்கு வராது. நம்ம ஆல்டர் பண்ணி தான். ஆல்டர் பண்ணி தான் போடுறோம். ஏன்னா கிளாம்ப் எதுவுமே கிடையாது. இங்கே யார் இங்கே மதுரையில் யார் ரெடி பண்ணுவாங்களா? நம்ம தான் ரெடி பண்ணுவோம். நம்மளாம் எப்படி ரெடி பண்ணுறது? நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா? அளந்து நீங்கள் தான் ரெடி பண்ணிடுவீங்களா? இது வந்து எம்டியோடது. ஆமாம் சரி. எம்டியோடது உங்களுக்கு எவ்வளோ செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இதை அப்படியே ஆல்டர் பண்ணி உங்களுக்கு. இது எவ்வளோ என்ன ரேட் வருது இதெல்லாம்? இது 1600 வரும். அப்போ வண்டி கொண்டு வந்து பாட்டு நீங்களே ஆல்டர் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆனால் நான் வந்து ஒரு இடம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எங்கள் டீம் சைடில். சரி. என்ன அப்படின்னா ஆர்எஸ் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வருதா? சரி. ஏன்னா இப்போ கேடிஎம் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேடிஎம்க்கு தான் அப்போ இருந்தே பண்ணுறாங்களே, ஆர்எஸ்க்கு தானே இப்போ பண்ண மாட்டாங்க. ஃபுல் சேடில் பேக்கோட பெருசாக வரும். அப்படிங்களா? நடுவில் இருந்து பின்னாடி வரை ஒரு அந்த மாதிரி குவாலிட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அது மாதிரி ஆர்எஸ்க்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். சரிங்க பிரதர். அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க. சரிங்க, ஓகே, தேங்க்யூ. கொடுங்க. இதான் ஸ்டிக்கரிங் பண்ணுறீங்களா? ஃபுல் ராப்பிங். ஆட்டோமோட்டிவ் இருக்குல்ல, செட் 1 தெரியல. ஆட்டோமோட்டிவ் கேரளா. அப்படிங்களா? சரி ரைட். அப்போ பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்களா? எல்லா வேலையும் பெயிண்டிங் பண்ணுறீங்களா? ராப்பிங், ஹைட்ரோகிராஃபிக்ஸ் எல்லாமே. அப்போ எனக்கு இந்த ஃப்ளூரசன் க்ரீன் ஒன்று அடிக்கணுமே, என்ன வரும் வீலுக்கு? 2 வீலுக்கும் ஒரு வீலுக்கு 800 சார்ஜ் பண்ணுறோம். 800? 2 வீலுக்கு 1600 வரும். நானே கழட்டி நானே மாட்டிக்கிறேன். நீங்களே கழட்டி நீங்களே மாட்டி கொடுத்து. நீங்கள் டயரோட கலட்டி, அதாவது எப்படின்னா வீல் வேற டயர் வேற இல்லை. ரிம்மில் இருந்து டயரை கழட்டி எனக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னா அதுக்கு நான் பண்ணிடுவேன். அதுக்கு என்ன சார்ஜோ அது மட்டும். ஏன்னா ஒரு 300 கேட்குறாங்க கழட்டி மாட்டுறது. சரி. 400 கேட்குறாங்க. சரி. அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இன்னும் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்களா? டயரை வந்து நாங்கள் மாஸ்க் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கும் டயரை கழட்டி அடிக்கிறது. இப்போ மார்னிங் கொடுத்தா எவ்வளோ நேரத்தில் கொடுப்பீங்க? அடுத்த நாள் ஈவினிங் கொடு. எனக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த அந்த ஃப்ளூரசன் க்ரீன் நான் எந்த கலர் சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த கலர். அப்படிங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த கலர். ஆமாம், இந்த இருக்குல்ல பிரதர், இந்த க்ரீன் தான். இதுதான் இந்த க்ரீன் எனக்கு வேணும். பண்ணிடலாமா? சரி ரைட். அப்போ நீங்களே வளர்த்தி இங்கனக்குள்ளே வண்டி நிப்பாட்டி இங்கனக்குள்ளே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு. நான் ஒரு நாள் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன், எனக்கு அடிச்சு கொடுத்துருங்க. நீங்கள் ரெடி பண்ணீங்களா? அப்போ ரெடி பண்ணதுன்னா என்ன ரெடி பண்ணீங்க? ஓ அப்படியா? எங்க ஹார்லி டேவிட்சனுங்க. என்ன மாடல்னா அது? ஹார்லி டேவிட்சனில் ஸ்ட்ரீட் 50யா? எங்கே கீரி எங்கே எது செய்யணும்? தேங்க்யூ பிரதர். சரி, நான் வண்டி கொண்டு வந்து அப்போ நிப்பாட்டிடுறேன். ஒரு 2 டேஸில் இந்த ஒரு சர்வீஸ்க்காக தான் போய்கிட்டு இருக்கு வண்டி. நான் இல்லை பிரதர், இந்த ஃபோர்க்கு வந்து லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சு. இனி அது ஒரு 2 நாள் ஆகும். அது அந்த வண்டி சரி வந்துட்டு நான் வந்து வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன். நீங்களே எல்லாத்தையும் பார்த்து எனக்கு கொடுத்துருங்க. எல்லாமே வச்சு பண்ணுற ஒரே ஆள் மட்டும்தான். அப்படிங்களா பிரதர்? ஆமாம், நானும் யோசித்தேன் எல்லாத்துக்கும் என்ன வண்டியை தனியாக கழட்டி கொண்டு போய் எல்லாத்தையும் பார்க்கணும்.
எல்லாமே A to Z வந்து ஆல்ட்ரேஷன் வேலை மாடிஃபைலாம் பெரிய வண்டிக்கு எல்லாமே பார்த்துருவீங்களா? அடிச்ச பெயிண்டிங் அது பெயிண்டிங்கா நம்புவீங்களா? வண்டியோட வந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வண்டி சரி ரைட் ஓகே சரி இப்போ நான் தான் இன்றைக்கி வந்து வண்டி வந்து பார்த்துட்டு V3 ஆட்டோமேட்டிவா அவங்க கடை VBயா? சரி ரைட் ஓகே சரி பிரதர் ஓகேவா. நான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வண்டி விட்டுறேன், எனக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துருங்க. சரி ரைட் ஓகே தேங்க்ஸ். எங்க நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க. பரவாயில்ல, 100-200 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லைங்க, வண்டி அங்கேயே விட்டுருவோம், அவங்களே எல்லாம் பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா நான் வேறு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்கிட்டா நம்மளா வீலை கழட்டி கொண்டு போகணுமே அப்படின்னு. V3 VB ஆட்டோமோட்டிவா? V3 மாதிரி இருக்குது. ரைட் ஓகே. ஆச்சுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்திருப்பான். ஸோ இங்கே தான் வரணும், நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வர்றான். நம்ம போய் கடையில் கொடுத்துட்டு அப்படியே அவனோட சேர்ந்து வண்டியில் வந்துடலாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வேலை. ஸோ வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்துட்டான். ஸோ அந்த R15 வருதுல்ல, ஸோ இதுதான். ஹெல்மெட்டுங்கடா போடவே இல்லையா? உடச்சிட்டீங்களே, அது போல்ட்டு போட்டுக்கலாம்டா. சரி ரைட்டு, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்ரு பின்னாடியே வா. சரி வா, பின்னாடி வா. சரிங்க, நீ அப்படியே போய் நீ அந்த கடையிலேருந்து கண்டினியூ பண்ணுறீங்க. ரொம்ப எல்லாம் வளவளன்னு பேச விரும்பலை. என்னத்தை பேசுறது, நீ வண்டியை சர்வீஸ் விடணும், அதைத்தான் பேசணும். அதுக்கடுத்து நீ அதுக்கடுத்து இதுதான் ஃபஸ்ட் எபிசோடு. அடுத்து வந்து இன்னொரு அன்பாக்சிங் இருக்குங்க. நம்ம இதுக்கு அந்த அன்பாக்சிங் என்னென்னு இப்போ சொல்லலை, ஸோ அப்போ சொல்கிறேன். ஏன்னா சும்மா சப்பையாகி போயிடும் இப்போ சொன்னோம்னா, அதனால் வந்து அப்போ சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல அன்பாக்சிங் பண்ணி. ஸோ அதுக்காக அடுத்த வீடியோ அன்பாக்சிங் வீடியோ வரும், இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ. அப்புறம் வந்து இப்போ வந்து நிறைய ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல, நிறைய சப்போர்ட் கிடைக்குதுங்க. ஸோ இப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம 10K ரீச் பண்ணணுங்க, பண்ணியே ஆகணும். பண்ணிடலாம், நம்பிக்கை இருக்குது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. 10K ரீச் பண்ணிடலாம், கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. சரிங்க, நான் வந்து வீடியோ வந்து நீ கடையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். கையோட பிரிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். சரி ரைட்டு, இது கூட வாங்கி போட்டலாம் பாண்டி, ஆயில் இது இல்லாமல். என்னவா இது இல்லை ஒரிஜினலில் வந்து ஆயில் இது மணிக்கு வரும் ப்ரோ. சரி சீக்கிரம் போயிடும். என்ன ப்ரோ இது ரேசர் கிட்டா இப்படி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் அல்ட்ராஸா? அல்ட்ராஸ் தான், மான்ட்ராஸாண்ணா? ஆமாம். இது வராதா? இது வேஸ்ட்டு ப்ரோ இது. சரி ரைட்டு, ஒரு ரிட்டர்ன் பண்ணிடலாம். வேறு இது இப்போ 406 ரூபா வரும் ப்ரோ, அது ஒரிஜினல். சரி ரைட்டு, டைப்பில் வரும். அந்த இது வாங்கியிருக்கலாம். சரி ரைட்டு விடு, இப்போ கொடுத்து அதோட நான் அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுறேன். சரி ப்ரோ, இதில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதை 313 ரூபா, 100 ரூபா கூட வரும் ஒரிஜினல். சரி ரைட்டு. இது 250 ரூபான்னு சொன்னேன். அதை எங்கே அந்த எங்கள் சாயின்னு ஒன்று இருக்கும்ல, எங்கே ப்ரோ? அந்த அந்த இங்கே கடை. சரி சிம்மக்கல்ல. நான் சொல்லிட்டு தான் வந்தேன், ஏதாச்சும் பொருள் மாற்றினா மாற்றிட்டு தான் வரும். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இது பண்ணியே கொடுக்க சொல்லியிருந்தேன். எதை பண்ணி? அவன்கிட்ட ஒரிஜினலே கொடுக்க சொல்லியிருப்பேனே. அப்படியா? சரி ரைட்டு, நீ ஏதாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் போய் கொடுத்துட்றேன். சரி, நான் அமௌண்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் கூட மாற்றி வச்சுருங்க. மற்றதெல்லாம் கரெக்டாகான்னு பார்த்துக்குங்க. நாங்கள் பில்லு நீங்கள் வச்சுருங்க. நான் வச்சுக்கிறேன்னு. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இதுதானா? எப்படி நாளைக்கு கிடைச்சிருமா? சரி பார்ப்போம், பார்த்து நல்லா மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த ஹாரனில் ஒரு ஒயர் வந்து அந்து போச்சு, இந்த இதில் ஒன்று வந்துருச்சு, எழுதி வச்சுக்கோங்க பூரா கரெக்டாக நோட் பண்ணி. அப்புறம் இந்த இந்த ஃபேரிங் இருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த விலையிடுச்சு, இதை என்னன்னு பார்க்க முடியுமா? இது உடஞ்சிருக்கு. இது உடஞ்சிருக்கு, உள்ளே இல்லை, இந்த சைடு, இந்த சைடு. சரி சரி, அது பார்த்துக்கலாம். ரைட்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. வாட்டர் வாஷ் பண்ணி விட்ருங்க.
வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக. ஆ அதோட ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பேடையும் மாற்றி விட்டுறேன் ப்ரோ. எந்த டிஸ்க் பேடை வந்ததா? இது எவ்வளோ வரும்? 170 வரும் ப்ரோ. டிஸ்க் பேடா? சரி மாற்றிடுங்க. ரைட் நான் நீ என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு நான் உனக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன். சரி ப்ரோ. சரி ரைட்டு. இப்போதைக்கு இதை மாற்றிடணுமாப்பா? அப்போ நீங்கள் இதை வாங்கி அங்கே போயிட்டு கூட எனக்கு கால் பண்ணுங்க, கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், அந்த எடுத்து கொடுத்துருவாங்க. சரி ரைட்டு. நான் நீ போகிறதுக்கு நாளைக்கு ஈவினிங் ஆயிரும். நான் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுறேன். சரி ப்ரோ. நீங்கள் வாங்கி புதுசாக போட்டுருங்க. ஓகே சரியா? நீ அங்கிட்டு போய் தான் போடுவீங்களா? இப்போ நான் சும்மா தான் கிளம்பிட்டேன். அப்போ இந்தாங்க பில்லு. இது உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனது தானே ரொம்ப நீ கொடுத்தாலும் வாங்குவான்ல. அப்புறம்ண்ணா வாங்கிக்கோங்க, கொடுத்து நீங்களே மாற்றிடுங்க. சரி ப்ரோ. அந்த வண்டி எடுக்கும்போது இந்த வண்டி எடுத்து. சரி ரைட். அப்படி செஞ்சுக்கிறோம். சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கள், உங்கள் வண்டிக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பிச்சி விட்றேன். சரி ரைட்டு. சரி எதுவும் அமௌண்ட் கொடுத்துட்டு போவோம். அங்கே போயிட்டு நான் கால் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு அமௌண்ட் மாற்றிடுங்க, எவ்வளோன்னு பார்த்துட்டு. சரி ரைட்டு. இந்த கையில் ஒரு 500 கொடுத்துட்டு போகிறேன். சரி ப்ரோ. ஒரு சேஃப்டி வச்சுங்க. சொல்லு முரளி. அருண் சொல்லாருண்ணே. சரி சரி. இந்த கடையில் அருண் சொல்லாருண்ணே. சரி எது அருண்? நல்லா லீக் ஆயிடுச்சு முயலா. வரேன் தெரியுதா? ஃபுல்லாக ஆயிடுதான். எப்படி ஒளி இருக்கு போகிறேன். சரி வேற என்னமோ சொல்ல நினச்சேனே, அவ்வளோதானா? சரி ரைட்டு. சரி ரைட்டு. இதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் எவ்வளோ வரும் ப்ரோ? முடிச்சுக்கலாம் ப்ரோ. பார்த்து செஞ்சுக்கலாமா? சரி ரைட்டு. இந்த அந்த முன்னாடி ஆடுது, கடற்கரை ஆடுது. அது என்னன்னு பார்த்து அந்த ரேசர் தான் பூசு போட போகிறோம். அதெல்லாம் இனிமேல் ஆடாது. இது ஸ்மூத்தாக போகும்ல. ஏன்னா நான் ரன்னிங்கில் விட்டு பார்த்தேன், ஸ்பீடாக போய் இப்படி கடன்னு ஆடிடுச்சு. இந்த டியூபை எனக்கு தனியாக கொடுத்துருங்க. நல்லா இருக்கும்டா டியூப்பு. நல்லா நல்லா வசமா. இல்லை நான் ஊரில் யூஸ் ஆகும். நாங்கள் வில்லேஜ் சைடு தானே நாங்கள். பக்கபலமாக இருக்கும். சரி ரைட்டு. சரி ரைட்டு பாரு. நான் போன் மிஸ் மை ப்ளூ ஏஞ்சல் விட்டுட்டு போகிறேன். நீ போ, நான் அப்புறம் கழட்டி வச்சுக்கிறேன். சரி ரைட். எடு வண்டி எடு. இருடா, பவுச்சில் எதுவும் இருக்கா? அதான் டிஸ்க்கு பேட் இருக்குல்ல, அதையும் மாற்றிடுங்க ஃப்ரண்ட்டில். எல்லாத்தையும் மாற்றிட்டு. சரி ரைட். கிளம்பு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. நீ நாளைக்கு நம்ம பைக்கை பார்ப்போம். நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்யூ, ஸ்டே டியூன்.